குழந்தைகளுக்கான சத்திய கதைகள். கதை எண் 26. ஈசாக்கை பலியிடுதல் பெரிய சோதனை. ஹலோ குட்டி, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே ஹாப்பியாக இருந்துச்சா? நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்க போகிறோம். போன கதையில் ஈசாக் எப்படி பிறந்தார், ஆப்ரஹாம் வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? ஈசாக்கு இப்போ வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனாக ஆயிட்டார். ஒரு நாள் தேவன் ஆப்ரஹாமை கூப்பிட்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னாராம். ஆப்ரஹாம், உனக்கு உன் பையனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவரை கூட்டிட்டு மோரியான்னு ஒரு மலைக்கு போ. அங்கே நான் சொல்கிற இடத்துல அவனை எனக்கு காணிக்கையா கொடுன்னு சொன்னாராம். காணிக்கைனா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அதாவது தகன பலியாக பலியிடுன்னு சொன்னாராம். அப்படின்னா முன்னாடி ஆபேல் எப்படி பலி செலுத்தினார், தேவனுக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் செலுத்தினார் இல்லையா? அது மாதிரி இங்கே தேவன் ஈசாக்க பலியாக கொடுன்னு கேட்டாராம். தேவன் ஈசாக்க கத்தியால் வெட்டி நெருப்பில் எரிக்க சொல்லியிருக்காரு. இதை கேட்கவே நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆனால் ஆப்ரஹாம் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்ரஹாம் யோசிக்கவே இல்லை. தேவன் சொன்னோன்னே நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்து அவர் கழுதையெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவருடைய வேலைக்காரரை 2 பேரையும் ஈசாக்கையும் கூட்டிகிட்டு பலி செலுத்துறதுக்கு கட்டையும் எடுத்துட்டு தேவன் சொன்ன இடத்துக்கு கிளம்பிட்டாராம். தேவன் மேலே ஆப்ரஹாமுக்கு நிறைய விசுவாசம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் தேவன் மேலே ரொம்ப விசுவாசம் வச்சு தேவன் வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். ஈசாக்குக்கு ஏதாவது ஆனால் கூட தேவன் அவரை திரும்பியும் உயிரோடு எழுப்புவார்னு ஆப்ரஹாமுக்கு தேவன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சான். இவங்க 3 நாள் நடந்து போய் 3ஆவது நாள் மோரியா மலைக்கு போய் சேர்ந்தாங்களாம். அப்போ ஈசாக்கு ஆப்ரஹாமை பார்த்து, அப்பா நெருப்பு கட்டையும் இங்கே இருக்குது, ஆனால் பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்டாராம். அதுக்கு ஆப்ரஹாம், தேவன் தனக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை பார்த்துப்பாருன்னு சொன்னாராம். 2 பேரும் சேர்ந்து தேவன் சொன்ன இடத்துக்கு இப்போ வந்துட்டாங்க. அங்கே ஆப்ரஹாம் ஒரு பலிபீடம் கட்டி மேலே கட்டையெல்லாம் வச்சு அடுக்கி ஈசாக்கை கட்டி அதுக்கு மேலே படுக்க வச்சுட்டாராம். ஈசாக்கும் அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அமைதியாக படுத்திருந்தாராம். எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? ஆப்ரஹாம் கத்தியை எடுத்து ஈசாக்கை வெட்டலான்னு போன நேரத்தில் தேவனுடைய தூதன் வானத்திலிருந்து ஆப்ரஹாமே அப்படின்னு கூப்பிட்டாராம். அதுக்கு அவர் இதோ அடியேன்னு சொன்னாராம். அப்போ அந்த தூதன் ஆப்ரஹாமை பார்த்து, பிள்ளை மேலே நீ கை வைக்காத, அவனுக்கு நீ ஒன்றும் செய்யாத, அவன் உன்னோட ஒரே பையனாக இருந்தாலும் நீ தேவனுக்காக ஒப்பு கொடுத்ததுனால நீ தேவனுக்கு பயப்படுறவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னாராம். ஆப்ரஹாம் திரும்பி பார்த்தப்போ அங்கே ஒரு புதரில் ஒரு ஆட்டுக்கடா இருந்துச்சான். அதோட கொம்பு அந்த புதரில் மாட்டிகிட்டு இருந்தது. ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து தேவனுக்கு ஆப்ரஹாம் பலியாக கொடுத்துட்டாரு. ஆப்ரஹாமோட இந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். திரும்பி அந்த தூதன் ஆப்ரஹாமை பார்த்து, நீ ஒரே பையனாக இருந்தாலும் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக வந்த இல்லையா? அதனால் உன்னை தேவன் ரொம்ப ஆசிர்வதிக்கிறாரு. உன் வம்சம் வானத்து நட்சத்திரங்கள் மாதிரி பெருகுன்னு மறுபடியும் ஆசிர்வதிச்சாராம். இதுதான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு என்ன லெசன்னு பார்க்கலாமா? நம்ம தேவனை முழு மனசோடு நம்பணுன்னா அவர் எப்போவுமே நமக்காக ஒரு வழியை வச்சுருப்பார். ஒரு அப்பா தன் பிள்ளையை காப்பாற்றுற மாதிரி தேவனும் ஈசாக்கை காப்பாற்றினார் இல்லையா? இன்றைக்கி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆப்ரஹாமோட அந்த தைரியமான நம்பிக்கையையும் தேவனோட பாதுகாப்பையும் நினச்சி பாருங்க. நம்ம தேவனை நம்பினா நாமும் பாதுகாப்பாக இருப்போம். அந்த பாதுகாப்பான நம்பிக்கையோட இன்றைக்கி நிம்மதியாக நம்ம தூங்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? உங்கள் டைரி எடுத்துக்கோங்க. டைரி எடுத்து இந்த கதை எங்கே இருக்குன்னு எழுதலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-19 வசனங்கள். அடுத்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17-19 வசனங்கள். இந்த வசனங்களெல்லாம் மறக்காமல் உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்க போகலாம். நாளைக்கு காலையில் ஒரு விசேஷமான பரலோக மன்னாவோடு நம்ம சந்திக்கலாம். குட் நைட்.